வணக்கம் மக்களே. உருளைக்கிழங்கின் ஆரோக்கிய நன்மைகள் வாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இந்த நாட்களிலும் பெரும்பாலான மக்களுக்கு பொட்டாசியம் குறைபாடு உள்ளது அப்படின்றது எடுத்துக்காட்ட குறிப்பாக சைவ உணவு உண்பவர்கள் இல்லைனா நீண்ட கால உணவில் இருப்பவர்கள் உருளைக்கிழங்குல உள்ள மாவு சத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உருளைக்கிழங்குல பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ உருளைக்கிழங்குல குறிப்பிடத்தக்க அளவு நார் சத்து இருக்குது. இது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்குல உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உயர் ரத்த அழுத்த அபாயத்தை பார்த்திங்கன்னா குறைக்கவும் உதவுகிறது. உருளைக்கிழங்குல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்குல எதிர்ப்பு திறன் கொண்ட மாவு சத்து இருக்குது. இது சிறு குடலில் செரிக்கப்படாமல் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது, மனநிறைவை ஊக்குவிக்கிறது மற்றும் பசியை பார்த்திங்கன்னா நமக்கு அடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலவே ரொம்ப எளிமையாக ரொம்ப ஆரோக்கியமாக இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினந்தோறும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வைத்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. நீங்கள் ஃப்ரைலாம் போட்டு தயவு செய்து சாப்பிட்றாதீங்க. ஏன்னா இந்த ஒரு உருளைக்கிழங்கே வேக வைத்து சாப்பிட்டா தான் சத்து தரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணணும், ஆரோக்கியமான உருளைக்கிழங்கை தொடர்ந்து எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா அவ்வளோ நன்மைகள் கொண்டு இருக்குது, தனித்துவமான நன்மைகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, முறையான ஒரு விஷயம், உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட்டுகளின் சிறந்த ஆதாரமாகும் அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்தது. ஆனால் உருளைக்கிழங்குல இதை தவிர ஏராளமான நற்பண்புகள் நிறைஞ்சிருக்கு. இதில் பொட்டாசியம், துத்தநாகம், சோடியம், கால்சியம் போன்ற சத்துகள் இருக்குது. மேலும் இதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் வைட்டமின் சி ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்குல உள்ள மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற சத்துகள் வலுவான எலும்புகளை பெற உதவுது. இதனை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது மூட்டு வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளையும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்கு சாப்பிட்றது எலும்பு மெலிதல் அல்லது எலும்பு தேய்மானம் போன்ற நோய்களுடைய அறிகுறிகளை குறைக்குது. பெரும்பாலும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவுகள் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் நிலவி வருது. ஆனால் உண்மையாலே இது கொலஸ்ட்ராலை அதிகரிக்காது. உருளைக்கிழங்கு சமைக்கும் வலியை பொறுத்தே அது பார்த்திங்கன்னா நமக்கு கொலஸ்ட்ரால் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துட்டு வேக வைத்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்குல உள்ள நார் சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். இது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல செரிமானத்திற்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபடவும் ரொம்ப பயன்படுது. உருளைக்கிழங்கு அளவோடு எடுத்துக்கொண்டு நான் சொன்ன நன்மைகளை எல்லாம் பெற்றால் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோலில் உள்ள அழுக்குகளும் சுருக்கங்களும் நீங்கும். எப்படி பயன்படுத்தலாம்? ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு ஒரு 2 பீஸாக போட்டு அதில் கொஞ்சம் சுகர் மேலே தூவி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அப்படின்றது நம்மளுடைய அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் இதெல்லாம் போக்கி ரொம்ப பொலிவான ஒரு முகத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்கு பச்சையாக முகத்தில் தேய்த்து வந்தால் சுருக்கங்களை போக்கி இளமை துடிப்புள்ள முகத்தை பெறலாம். மலச்சிக்கல் அகன்று ரத்தம் சுத்தம் செய்யப்படும். இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அவித்த உருளைக்கிழங்கு சாப்பிடுறது ரொம்பவே சரி. எனவே மக்களே, நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆரோக்கியமான விஷயங்களாக கூட இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நன்றி.